नमस्ते। नमस्ते। வணக்கம். आपका नाम क्या है? உன்னுடைய பெயர் என்ன? मेरा नाम प्रणेश है। என் பெயர் பிரணேஷ். आपका नाम क्या है? உன் பெயர் என்ன? मेरा नाम कदरवेल है। என் பெயர் கதிர்வேல். तुम किस स्कूल में पढ़ता हो? मैं நீ ABCD எந்த பள்ளியில் படிக்கிறாய்? मैं ABCD स्कूल में पढ़ते हो। நான் ஏபிசிடி பள்ளியில் படிக்கிறேன். तुम किस स्कूल में पढ़ते हो? நீ எந்த பள்ளியில் படிக்கிறாய்? मैं प्राइस मेट्रिकुलेशन स्कूल में पढ़ता हूँ। நான் பிரைஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறேன். आपका स्कूल कहाँ है? உன் பள்ளி எங்கு அமைந்திருக்கிறது? मेरा स्कूल मुत्तूर में है। हमारे स्कूल व्यापक शिक्षा अनुभव वाले व्यक्ति द्वारा अच्छी तरह से प्रबंधित हैं और छात्रों को उच्च गुणवत्ता वाली शिक्षा प्रदान है। எங்கள் பள்ளி முத்தூரில் அமைந்திருக்கிறது. அதிக கல்வி அனுபவம் உடையவரால் எங்கள் பள்ளி சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு உயர்தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. आपका कहाँ प्रमुख विशेषताएं के बारे में बताइए। உங்கள் பள்ளியின் சிறப்பம்சங்கள் பற்றி கூறு. हमारे स्कूल CBSE पाठ्यक्रम का पालन करता है, इसलिए हमारे स्कूल छात्र आसानी नीट और JEE जैसी प्रतियोगी परीक्षाओं के लिए सफल होने में डॉक्टर और इंजीनियर बनेंगे। எங்கள் பள்ளியில் CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. எங்கள் பள்ளியில் CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படும் காரணத்தினால் எங்கள் பள்ளி மாணவர்கள் நீட் JEE போன்ற போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று வருங்காலத்தில் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் உயர்நிலையை அடையும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. मैं भी भविष्य में डॉक्टर या इंजीनियरिंग बनना चाहता हूँ। நான் எதிர்காலத்தில் டாக்டர் அல்லது இன்ஜினியராக விரும்புகிறேன். इसका अलावा छात्रों को कराटे, सिलंबम, स्केटिंग, सिलाई और हिंदी भी सिखाई जाती है ताकि ने अपनी बहुमुखी प्राप्त का प्रकाश कर सकें। हमारे स्कूल छात्रों ने जिला और राष्ट्रीय स्तर के आयोजित वे जिले कराटे, सिलंबम और स्केटिंग बेना जाता है। அது மட்டுமின்றி மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கராத்தே, சிலம்பம், ஸ்கேட்டிங், தையல் மற்றும் ஹிந்தி கற்றுத்தரப்படுகிறது. மாவட்ட மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே, சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பல பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். मैं कराटे या सिलंबम और एक मार्शल आर्ट सीखना चाहता हूँ, लेकिन हमारे स्कूल में पढ़ते हो। தற்காப்பு கலைகளில் ஒன்றான கராத்தே அல்லது சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் எங்கள் பள்ளியில் கற்றுத்தரவில்லை. हिंदी प्रचार सभा द्वारा आयोजित हिंदी परीक्षाएं के लिए छात्रों को तैयार करके हैं। पिछले 2 वर्षों को 11 छात्रों ने प्राथमिक परीक्षा और 4 छात्रों ने मध्यमा परीक्षा उत्तीर्ण कर हैं। मैंने 2 परीक्षाएं पास कर ली हैं। ஹிந்தி பிரசார் சபா நடத்தும் ஹிந்தி எக்ஸாமுக்கு மாணவர்கள் தயார் செய்து அனுப்பப்படுகிறார்கள். கடந்த 2 வருடத்தில் பிராத்மிக் எக்ஸாமில் 11 மாணவர்களும் மத்தியமா எக்ஸாமில் 4 மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நானும் 2 தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறேன். Clap your hands, students. मैं हिंदी परीक्षा में लेकिन हमारे स्कूल में नहीं गए। எனக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ளவும் ஹிந்தி தேர்வில் எழுதவும் ஆசையாக இருக்கிறது. ஆனால் எங்கள் பள்ளியில் கற்றுத்தரவில்லை. हमारे स्कूल छात्रों अपने स्थापना का अपने हर वर्षों को 10वीं कक्षा में 100% उत्तीर्ण थी है और छात्रों को महत्व समझा जाता है। பள்ளி தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை எம் பள்ளி பெற்றுள்ளது. மாணவர்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்காக களப்பயணங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எனது பள்ளியில் தேசிய அளவில் கொண்டாடப்படும் அனைத்து விழாக்களும் நடத்தப்பட்டு
அதன் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. क्या आपको माइन आश्चर्यचकित लेकिन हमारे स्कूल में साल प्राइस मेट्रिकुलेशन स्कूल में नहीं जाता हूँ. உன் பள்ளியில் இத்தனை சிறப்பம்சங்கள் இருக்கின்றனவா என வியக்கிறேன். அடுத்த வருடம் நானும் பிரைஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேரப்போகிறேன். நன்றி. धन्यवाद. धन्यवाद. எங்கள் பள்ளியில்